Hi friends, welcome to Green Kanchi Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வரலட்சுமி நோம்பு வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம தயிர் சாதம் பண்ணுறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா இந்த மாதிரி வடித்து குழைய எடுத்துக்கோங்க. தயிர் கெட்டி தயிர், தாளிப்புக்கு கடுகு, அப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகா, பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் சின்ன கடாயை வச்சு இந்த தாளிப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் திட்டமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் வரமிளகா ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. மீதி மிளகாவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பு நிறுத்திடுங்க. இப்போ இந்த சாதத்தில் நம்ம தயிர் முதல்ல விட்டுக்கலாம். இதெல்லாம் கெட்டி தயிர் இருக்குது, நல்லா விட்டுக்கோங்க. அப்படி நமக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா நம்ம சாதம் குழச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா இப்படி மசிச்சு சாதத்தோட இந்த தயிர் நல்லா சேரட்டும். நம்ம சாமிக்கிறதெல்லாம் பச்சரிசி செஞ்சுருக்கோம். வீட்டில் இருக்க புழுங்கல் கூட நம்ம பசங்கள்கிட்ட செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள், குழஞ்சி எல்லாம் கெட்டி அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம தாளிப்பு வச்சுருந்தீங்களா, அந்த தாளிப்பு போட்டுக்கலாம். நமக்கு தயிர் பத்தலைனாலும் நல்லா சாதத்தில் இறுகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க தயிர். கொஞ்சம் தண்ணி விட்டு கூட தெளித்து போட்டுக்கலாம். நம்ம சாமிக்குன்றதுனால நல்லா தயிர் கொஞ்சம் கெட்டியாக போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துச்சு நமக்கு பதம். இதை பாருங்கள், தயிர் சாதம். ஸோ நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். லேசாக கொத்தமல்லி மேலே. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு பண்ணுற நெய்வேத்தியத்தில் நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.